சம்யுக்தாக்கும் விஷ்ணுகாந்துக்கும் இடையே போயிட்டு இருக்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்யுக்தா ரீசெண்ட் இன்டர்வியூல விஷ்ணுகாந்த் என்ன ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு விஷ்ணுகாந்தும் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து நான் செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன்னு சம்யுக்தா சொல்றது எல்லாமே போய் அவங்க வெர்ஜினா இருந்தேன்னு சொல்றாங்க. ஆனா ரவி கூட எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு ஆடியோ ப்ரூஃபே வந்துருச்சு. அவங்க சொல்ற எதையும் நம்பாதீங்க, என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு சம்யுக்தா விஷ்ணுகாந்தை சீண்டி பாக்குற விதமா பயந்துட்டேன்னு காமெடியா சொல்ற மாதிரி ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பயம் காட்ட சொன்னாங்கன்னா அந்த ரீல்ஸ்ல நிறைய பேர் பலவிதமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒருத்தங்க, சாம் ஏன் அந்த லஸ்ட் உங்களை மேரேஜ் பண்ணுச்சுன்னு இப்ப தெரியுது. இவனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனாலதான் இவனை யாரும் பண்ணல. உங்களை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டான் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சம்யுக்தா, அவனுக்கு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் வர போய் நின்றுச்சு. அந்த பொண்ணு என்ன புண்ணியம் பண்ணுச்சோன்னு தெரியல, அது தப்பிச்சிருச்சு. நான் இந்த லஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அடுத்து எந்த பொண்ணு பலியாக போகுதோ இந்த காமா காட்டேரி கிட்ட அப்படின்னு ரொம்ப கோவமா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்டை விஷ்ணுகாந்த் ஷேர் பண்ணி அடுத்த ஸ்டோரியை பாருங்க, யாரு காமா காட்டேரின்னு தெரியும்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ரிவீல் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல சம்யுக்தாவோட இன்ஸ்டாகிராம் சேட் இருக்கு. ஆனா அவங்க யார் கூட பண்ண சேட் அப்படிங்கிறது தெரியல. சாம்பிள் ஆஃப் பப்பி லவ் அப்படின்னு விஷ்ணுகாந்த் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த சேட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, எருமை உனக்கு சோறு கிடையாது போடின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. அதுக்கு சம்யுக்தா, எனக்கு சோறு தேவையில்லை, நீ போதும், உன்னை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர், எனக்கு இது போதும்னு ரிப்ளை பண்றாரு. சம்யுக்தா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து சிரிக்கலாம்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. விஷ்ணுகாந்த் ரொம்ப நாளாவே பப்பி லவ்னு இன்டைரக்டா சொல்லி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லுவாரு. இப்போ அதையும் லீக் பண்ண தொடங்கிட்டாரு போல. இதுக்கு சம்யுக்தா என்ன பதில் சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.